சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு அழகான ஒரு டயலாக் ஒன்று நான் பார்த்தேன், கேட்டேன். காடு இருந்தால் எடுத்துக்குவானுங்க, ரூபா இருந்தால் பிடிக்குவானுங்க, ஆனால் படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு. நடிகர் விஜய் அரசியல்ல வரப்போறதா நியூஸ் வெளியானதிலிருந்து பரபரப்புக்கு பஞ்சமில்லைன்னு தான் சொல்லணும். அதே பரபரப்போட கடந்த பிப்ரவரி 2 அன்னைக்கு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர்ல அதிகாரப்பூர்வமா தன்னோட கட்சியை ஆரம்பிச்சாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன். இந்த அறிவிப்பை விஜய் ரசிகர்கள் கொண்டாடினாலும் கூட பல்வேறு தரப்பினர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம விஜய் மக்கள் இயக்கமும் தன்னோட செயல்பாடுகளால தீவிரமா இறங்கியிருந்தாங்க. 2024 மக்களவை தேர்தலில் விஜய் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2026 நடக்க போற தேர்தலில் தான் போட்டியிடுவேன்னு அறிவிச்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, டிவிகேவோட செயல்பாடுகள் அப்பப்போ பேசுபொருளாகிட்டு இருந்துச்சு. குறிப்பா டிவிகே சார்பா முதல் அறிக்கையா வெளியிடப்பட்டது பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. இந்நிலையில இன்னைக்கு 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸை வாழ்த்தி டிவிகே சார்பா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வாழ்த்து மட்டும் இல்லாம விரைவில் நாம் சந்திப்போம் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே லாஸ்ட் இயர் 10th and 12th அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை நேரில் வாழ்த்தி அவங்களுக்கு உதவித்தொகையை கொடுத்தாரு நடிகர் விஜய். இந்த நிலையில இந்த வருஷமும் அதே மாதிரி 10th and 12th அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு டிவிகே சார்பா பாராட்டு விழா நடத்துவாங்கன்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. கடந்த ஆண்டு காமராஜர் பிறந்த தினமான ஜூலை 15 அன்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் தொகுதி வாரியா மாணவர்களுக்கான தளபதி விஜய் பயிலகத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த சில செயல்பாடுகள் எல்லாம் நடிகர் விஜய் குறிப்பா மாணவர்களோட கல்விக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்கறத தெளிவுபடுத்தி இருக்கு. அடுத்து நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள், அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. நடிகர் விஜயோட நோக்கம் என்ன? மாணவர்கள் மூலமா அவர் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு? அரசியலுக்கான அடித்தளம் தான் இந்த செயல்பாடுகளான பல கேள்விகளை எழுப்பியிருக்கு.